நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் மை சிட்டி மை பிரைட். இன்றைய நாளில் வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்கலாம். பிப்ரவரி 7ஆம் தேதிக்கான குறிப்பிடத்தக்க பிறந்த நாள்கள்: லூயிசா ஜேன் ஹால், வெற்றிகரமான கவிஞர் மற்றும் கட்டுரையாளர். ஜான் டீர், டீர் அண்ட் கம்பெனியின் நிறுவனர். கார்ட்னர் குயின்சி கோல்டன், பல் மருத்துவத்தில் மயக்க மருந்தாக நைட்ரஸ் ஆக்சைடை பயன்படுத்திய முதல் நபர். கார்ட்னர் குயின்சி கோல்டன். ஆர்தர் காலின்ஸ், ராக் டைம் பாடகர்களின் மன்னர் என்று அறியப்பட்ட பாரிடோன் பாடகி. லாரா இங்கிள்ஸ் வைல்டர், பிரேரி தொடரின் லிட்டில் ஹவுஸின் ஆசிரியர். சின்க்ளேர் லூயிஸ், நாவலாசிரியர் மற்றும் இலக்கியத்தில் நோபல் பரிசு பெற்ற முதல் அமெரிக்கர். டெஸ்மண்ட் டாஸ், இரண்டாம் உலகப் போரின் போது ஆயுதம் ஏந்த மறுத்த இராணுவ கார்போரல் மற்றும் போர் மருத்துவர். வெயின் ஆல்வைன், மூன்றாவது மிக்கி மவுஸ் குரலாக குரல் கொடுத்தவர். மிகுவன் பெரர், ரோபோகாப் திரைப்படத்தில் பெரிய வெற்றியை பெற்ற நடிகர். ஜேம்ஸ் ஸ்பேடர், பிரெட்டி இன் பிங்க், தி வாட்சர் மற்றும் தி பிளாக் லிஸ்ட் படங்களில் நடித்ததற்காக பிரபலமான நடிகர். கார்க் புரூக்ஸ், நாட்டுப்புற இசைக்கலைஞர். பிப்ரவரி 7க்கான மறக்க முடியாத நிகழ்வுகளை புரட்டி பார்க்கலாம். 1795 அரசியலமைப்பின் 11வது திருத்தம் அங்கீகரிக்கப்பட்டது. தனிநபர்கள் தாங்கள் குடிமக்கள் அல்லாத மாநிலங்களுக்கு எதிராக கூட்டாட்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவதை தடை செய்து. 1817 பால்டிமோர் எரிவாயு விளக்குகளுடன் கூடிய தெருவிளக்குகளை பயன்படுத்தும் முதல் நகரமாக மாறியது பால்டிமோர். 1889 பசிபிக் வானியல் சங்கம் சிஏயில் அதன் முதல் கூட்டத்தை நடத்தியது. 1940 வால்ட் டிஸ்னி பினோச்சியோவை விடுவித்தது. 1943 போர் முயற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்கா ஷூ ரேஷன் முறையை தொடங்கியது. 1964 பாஸ்கின் ராபின்ஸ் பீட்டில் வெறிக்கு பதிலளிக்கும் விதமாக பீட்டில் நட் ஐஸ்கிரீமை அறிமுகப்படுத்தினார். 1969 டயான் கிரம்ப் ஒரு பெரிய அமெரிக்க குதிரை பந்தயத்தில் முதல் பெண் ஜாக்கி ஆனார். 2013 மிசிசிப்பி அதிகாரப்பூர்வமாக 13வது திருத்தத்தை சான்றளிக்கிறது. அடிமைத்தனத்தை ஒழிப்பதை அங்கீகரித்த கடைசி மாநிலமாக மாறியது. 1995 மிசிசிப்பியில் இந்த திருத்தம் அங்கீகரிக்கப்பட்டது. 1915 ஓடும் ரயிலில் இருந்து அனுப்பப்பட்ட முதல் வயர்லெஸ் செய்தி ரயில் நிலையத்திற்கு வந்தது. 1940 பிரிட்டனில் ரயில்வே தேசியமயமாக்கப்பட்டது. பிப்ரவரி 7, 1942 இங்கிலாந்து தாய்லாந்து மீது போரை அறிவித்தது. பிப்ரவரி 7, 1945 அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ரஷ்யா இரண்டாம் உலகப் போரின் இறுதி கட்டங்கள் குறித்து விவாதித்தன. 1947 பாலஸ்தீனத்தை பிரிக்க பிரிட்டனின் திட்டத்தை அரேபியர்களும் யூதர்களும் நிராகரித்தனர். 1962 கியூபாவிலிருந்து அனைத்து இறக்குமதிகளையும் அமெரிக்கா தடை செய்தது. 1962 ஜெர்மனியில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் கிட்டத்தட்ட 300 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். 1965 அமெரிக்கா வடக்கு வியட்நாமில் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை தொடங்கி. 1979 ஏமன் நோபல் பரிசு பெற்றவர், பத்திரிகையாளர், அரசியல்வாதி மற்றும் நோபல் பரிசு பெற்ற தவக்கோல் கர்மன் பிறந்தார். 1983 கொல்கத்தாவில் கிழக்கு செய்தி நிறுவனம் நிறுவப்பட்டது. 1987 ஜப்பானால் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸை அங்கீகரித்தது. 1999 ஜோர்டான் மன்னர் ஹுசைனின் மரணத்திற்கு பிறகு அப்துல்லா புதிய ஷா ஆனார். பிப்ரவரி 2000 இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே உருவாக்கப்பட்ட கூட்டு எதிர்க்கட்சி குழுவின் முதல் கூட்டம் வாஷிங்டனில் தொடங்கியது. 2001 ஏரியல் ஷரோன் இஸ்ரேலின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிப்ரவரி 2003 7ஆம் தேதி பிரெஞ்சு பிரதமர் ஜூன் பியர் ராஃப்ரேன் இந்தியாவிற்கு விஜயம் செய்து புதுடில்லிக்கு வந்தார். பிப்ரவரி 2010 டெல்லியின் பிரகதி மைதானத்தில் நடைபெற்ற 19வது சர்வதேச புத்தக கண்காட்சி பிப்ரவரி 7 இதே நாளில். 2016 வடகொரியா பல ஐக்கிய நாடுகளின் ஒப்பந்தங்களை மீறி விண்வெளியில் ஒரு செயற்கைக்கோளை ஏவியது. நாளைய வரலாற்று பக்கங்களை மீண்டும் திரும்பி பார்க்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது நம்ம கடலூர் எஃப்எம் மை சிட்டி மை பிரைட். நன்றி.